நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று சொல்லுது, ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ரிலேஷன்ஷிப் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் இன்ட்ராக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ட்ராக்ஷன் இல்லை. இங்கே ஒர்க்கிங் விமன்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மேக் இட் அ பாயிண்ட் தட் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் உட்காந்து பேசி இது இன்னும் பெட்டராக பண்ணால் சரியாக இருக்கும், இல்லை இந்த விஷயம் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்ற கம்யூனிகேஷன் கொஞ்சம் தேவைப்படுது. பக்கத்தில் கொடுங்க. வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு சின்ன அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ரிலேஷன்ஷிப் வீட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ ஒரு வேலைக்கு போயிடுறோம், குழந்தை கூடயோ குடும்பத்தோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அந்த பொறுப்புங்கிறது வந்து 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சொல்கிற மாதிரி வேலைன்னு வந்துட்டு அதுதான் முக்கியம் அப்படின்னு போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் என்னோட கணவருக்கும் ஒரே காம்பவுண்ட்குள்ளே தான் ஆஃபீஸ். ஸோ நாங்கள் 2 பேருமே ஒன்றா கிளம்பி போயிடுவோம். ஆனால் நான் 7 மணிக்கு வந்துடுறேன்னா அவங்க வரத்துக்கு 10, 11, 12, 2, 3 கூட ஆகிடும் சில சமயம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்டராக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அண்ட் அந்த பொறுப்புங்கிறது வந்து கம்மியாயிடும்.